السلام عليكم ورحمة الله وبركاته. ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பிரார்த்தனை செய்பவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினஷ் ஷிகாகி வன் நிஃபாகி வஸூஇல் அக்லாக். யா அல்லாஹ், நான் உன்னிடம் பகைமையிலிருந்தும் நயவஞ்சகத்தனத்திலிருந்தும் தீய குணங்களிலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன். யா அல்லாஹ், நான் உன்னிடம் பகைமையிலிருந்தும் நயவஞ்சகத்திலிருந்தும் தீய குணங்களிலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன் என்று துஆ செய்பவர்களாக இருந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த துஆவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 துர்குணங்களை விட்டு பாதுகாவல் தேடியிருக்கின்றார்கள். அதில் முதலாவது ஷிகாக். ஷிகாக் என்று சொன்னால் பிளவு, சண்டை, சச்சரவு, பகைமை என்று சொல்லப்படும். பகைமையை விட்டு, நான் யாரிடத்திலும் சண்டையிட்டவனாக, யாரையும் பகைத்தவனாக இருக்கக்கூடாது. இந்த ஹதீஸிற்கு முஹத்திஸீன்கள் விளக்கம் தரும் பொழுது, குறிப்பாக நல்லவர்களோடு பகைத்து கொள்வது கூடாது, சத்தியத்தில் இருப்பவர்களோடு சண்டையிடுவது, நல்ல விஷயத்தின் மீது நிலைத்திருப்பவர்களோடு சண்டையிடுவது, இது அல்லாஹ்விற்கு பிடிக்காது. காரணம், அவர்கள் நல்லவர்கள். அவர்களோடு பகைத்து கொண்டால் இது அல்லாஹ்விற்கு பிடிக்காது. அதை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நம்முடைய சொந்த பந்தங்களில், நம்முடைய மனைவியோடு, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடு, அண்டை வீட்டாரோடு, நல்ல நண்பர்களோடு பகைத்து கொள்வது கூடாது. இதை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடியிருக்கிறார்கள். நல்ல நண்பர்களை நான் பகைத்து கொள்ளக்கூடாது என்பதாக. அப்படி என்றால் இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நல்லவர்களை எப்பொழுதும் பகைத்து கொள்ளக்கூடாது. இரண்டாவது நிஃபாக், நயவஞ்சகத்தனம். இதை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் முகமாக இதை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடியிருக்கிறார்கள். நயவஞ்சகத்தனம் என்றால் என்ன? நமக்கெல்லாம் தெரியும். வெளிப்படையில் ஈமானை வெளிப்படுத்துவார்கள், முஸ்லிமை போன்று நடந்து கொள்வார்கள், முஸ்லிமை போன்று நடிப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் மிக கடுமையான குஃப்ரையும் ஷிர்கையும், இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கையையும், முஸ்லிம்களுக்கு எதிரான நயவஞ்சகத்தனத்தை உள்ளுக்குள் வைத்திருப்பார்கள். இதற்குத்தான் நயவஞ்சகத்தனம் என்பதாக சொல்லப்படும். இதை விட்டு, இதற்கு நிஃபாகே இஅ்திகாதி, கொள்கை ரீதியான நயவஞ்சகத்தனம் என்று சொல்லப்படும். கொள்கை ரீதியானது, அதாவது உள்ளத்தை சார்ந்தது, உள்ளுக்குள் குஃப்ர் இருக்கும். இது நிஃபாகே இஅ்திகாதி. இதை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடுமாறு நமக்கு அறிவுறுத்தி இருப்பதோடு, இந்த நிஃபாக் என்ற வார்த்தை செயல் ரீதியான நயவஞ்சகத்தனத்தையும் குறிக்கும் என்று முஹத்திஸீன்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். அது என்ன செயல் ரீதியான நயவஞ்சகத்தனம் என்றால், உண்மையான அந்த முனாஃபிகீன்களுடைய தன்மை, அதாவது பொய் சொல்வது, கொடுத்த வாக்குறுதிக்கு மாறு செய்வது, மோசடி செய்வது, ஏமாற்றுவது, இதெல்லாம் செயல் ரீதியான நயவஞ்சகத்தனம். வெளிப்படையில் பேசுவது ஒன்று, ஆனால் உள்ளுக்குள் வேறொன்று. ஏமாற்றுவதாக தெரியாது, மிகவும் நம்பிக்கைக்குரியவராக நடந்து கொள்வார், ஆனால் நம்பிக்கைக்கு மாற்றம் செய்து விடுவார். சொல்லும் பொழுது அவருடைய வாக்குறுதியை பார்த்தால் அப்படியே நாம் நம்பி ஏமாந்து விடுவோம். ஆனால் கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்ற மாட்டார், ஏமாற்றி விடுவார், மோசடி செய்வார். இதெல்லாம் உள்ளுக்குள் ஒன்று புறம் ஒன்று என்ற செயல்பாடுகள். இவையெல்லாம் நயவஞ்சகத்தனத்தில் இருப்பவர்களுடைய அடையாளங்கள்.
இதை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு பாதுகாவல் தேட வேண்டும் என்று நமக்கு கூறியிருக்கிறார்கள். அதே போன்று மூன்றாவது சூஇல் அஹ்லாக், அதாவது தீய குணங்கள். இந்த வார்த்தை மிக சுருக்கமான வார்த்தையாக இருந்தாலும் எல்லா விதமான துர்குணங்களையும் இது எடுத்துக்கொள்ளும். உதாரணமாக இதே துஆவில் முன்னால் சென்ற 2 துர்குணங்கள் என்ன? ஷிகாக், பகைமை, நல்லவர்களை பகைப்பது, இதையும் எடுத்துக்கொள்ளும். நிஃபாக், நயவஞ்சகத்தனம், இதையும் எடுத்துக்கொள்ளும். இப்படியாக துர்குணங்கள் என்று கருதப்படுகின்ற அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு சுருக்கமான வார்த்தை சூஇல் அஹ்லாக். யா அல்லாஹ், தீய குணங்களை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக. இன்று இதில் கவனம் செலுத்துவது மிக குறைவாக இருக்கிறது. நான் நல்ல பண்பு உடையவனாக, நற்குணம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமே மறந்து கிடக்கின்றோம். சூஇல் அஹ்லாக், தீய குணங்கள் நம்மிடம் இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி சொல்லும் பொழுது, நற்குணங்களை போதிப்பதற்காகவே நான் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று கூறியிருக்கிறார்கள் என்றால் நற்குணம் எவ்வளவு முக்கியமானது. இதே போன்று மற்றொரு ஹதீஸில் வருகிறது, வமின் முன்கராத்தில் அஹ்லாக் என்று வருகிறது. அதாவது மக்கள் வெறுக்கக்கூடிய குணத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடுவாயாக. மக்கள் அதாவது மனைவி பார்க்குறாங்க, கணவனை இவர் ஒரு மனுஷனா அப்படின்னு வெறுக்கிறாங்க, பிள்ளைகள் வெறுக்கிறாங்க, அத்தா அம்மா, பெத்த அத்தா அம்மா வெறுக்கக்கூடிய அளவுக்கு குணம் இருக்கு. அதுக்கு தான் முன்கராத்தில் அஹ்லாக் என்று சொல்லப்படும். முன்கர் என்று சொன்னால் வெறுக்கத்தக்கது. அவருடைய குணம் எப்படி இருக்கிறது என்றால் மக்களால் அவர் வெறுக்கப்படுகிறார். இன்னைக்கு அதை பற்றிலாம் எந்த கவலையுமே படுறதில்லை. அவங்க நம்மளை வெறுக்கிறாங்க, இவங்க வெறுக்கிறாங்களே, இவங்க இடத்துல பகை இருக்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நம்மிடம் இருக்கக்கூடிய துர்குணம். அல்லாஹு தாலா நம்மை துர்குணங்களை விட்டு பாதுகாப்பானாக. நல்ல பண்பாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நிஃபாக் என்றும் நயவஞ்சகத்தனம், பொய் பேசுவது, ஏமாற்றுவது, கொடுத்த வாக்குறுதிக்கு மாறு செய்வது, இன்னும் நல்லவர்களை பகைத்து கொள்வது, இது போன்ற தீய செயல்களை விட்டு அல்லாஹு தாலா நம்மை பாதுகாப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.